வணக்கம். நம்ம பாலாஜி தஞ்சாவூர் ஓவியத்தில் வரிசையாக எப்படி கலரிங் பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொரு பகுதியிலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது பகுதி. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த விளக்கு, பில்லர், ஃப்ளோர் இந்த பகுதியெலாம் பார்க்க போகிறோம். அப்புறம் ரிமைனிங் என்னெல்லாம் ஃபேஸை தவிர ஃபினிஷிங் பண்ண வேண்டியது இருக்கோ அது எல்லா சின்ன சின்ன ஒர்க்கையும் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விளக்குக்கு வந்து அந்த தீபம் எப்படி கலர் கொடுக்கலான்னு பார்க்கலாம். பேஸ் வந்து ஒயிட் கலரில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கு மேலே எல்லோ கலரில், எந்த எல்லோவாக இருந்தாலும் ஓகே, லெமன் எல்லோ எடுத்திருக்கேன் நான். லெமன் எல்லோ கலரில் வந்து ஃபஸ்ட்டு பாதி தீபத்துக்கு வந்து கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து நுனியில் நம்ம விளக்கு எரியும் போது பார்த்துருப்போம் இல்லையா, கீழே வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், மேலே வந்து கொழுந்து அந்த நுனி பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டு ஆரஞ்சாக தெரியும். அதே போல் நம்ம இங்கேயும் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இது காஞ்சதுக்கப்புறம் மெர்ச் பண்ணிக்கலாமே கலர்ஸை. பின்னாடி வந்து நமக்கு அந்த லைட்டிங் வந்து வெளிச்சம் பிரைட்னஸ்க்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஒயிட் கலரில் லைட்டாக தண்ணி கலந்துட்டு அதை வந்து தீபத்தோட 2 பகுதியிலையும் கொடுத்தோம்னா அது பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு வெளிச்சம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஆரஞ்சு எல்லோவையும் லைட்டாக மர்ச் பண்ணி விடுறதுக்காக திரும்பவும் எல்லோ கலரை எடுத்துகிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு இருக்கிற இடத்துல இன்னொரு முறை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த தீபத்தோட உள்பகுதியிலேருந்து நம்ம திரி ஒன்று ஒயிட் கலரில் வரைஞ்சிருக்கோம். அதோட நுனிப்பகுதி வந்து பிளாக்காக இருக்கிற மாதிரி, எரியும் போது வந்து நுனி வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து லைட்டாக ஒரு சின்ன டாட் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு விளக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம இப்போ பில்லர் பார்க்கலாம். பில்லருக்கு வந்து எல்லோ கலரில் ஜஸ்ட்டு ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஷேடிங் கொடுத்துட்டு கீழே இருக்க தாமரை பூக்கும் நம்ம வந்து பிங்க் கலரில் ஷேடிங் எடுத்துக்கலாம். கீழே இருக்க தாமரை பூவில் வந்து நம்ம முன்னாடி நம்ம லக்ஷ்மியில் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதே போல் தான் நம்ம லக்ஷ்மி பகுதியில் வந்து தாமரை பூக்கு எந்த மாதிரி கொடுத்துருந்தோமோ அதே டீட்டெயிலிங்கை நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணி ஷேடிங்ஸ் வந்து நம்ம பிங்க்கில் கொடுத்துட்டு கிரிம்சன் ரெட்டில் வந்து லைனிங் கொடுத்துக்கலாம். லைனிங் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்து லக்ஷ்மி படத்தில் கொடுத்துருந்த தாமரைப்பூ டிசைன் மாதிரியே இங்கேயும் சின்னதாக ஒரு கோடு கொடுத்துக்கலாம். நுனி பகுதியில் மேலேயும் அடிப்பகுதியில் கீழேயும் கொடுத்துட்டு சென்டரில் வந்து கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம ஒரு சின்ன டாட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டாட் வச்சுட்டு நம்ம தாமரைப்பூ டிசைனை முடிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கொடி வந்து எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு லீஃப் க்ரீனில் எடுத்துகிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் எங்கெங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சுற்று கிராஸாக வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு லீஃபையும் அதே போல் அந்த லைட் க்ரீன்லேயே லீஃப் க்ரீன்லேயே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து கலரிங் கொடுத்துக்கலாம். ஒரு முறை கொடுத்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் காயட்டும். நம்ம அது மேலேயே வந்து டார்க் க்ரீனில் கொடுக்கணும் திரும்ப. ஸோ அது கொஞ்சம் காயணும், இல்லைன்னா வந்து அப்படியே மெர்ஜ் ஆகி வந்துடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொடுக்குற டார்க் மட்டும் தான் தெரியும், லைட் க்ரீன் தெரியாது. அதுக்குள்ளே வந்து நம்ம கீழே வந்து ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ளோருக்கு வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக வந்து அந்த இடத்துக்கிட்ட பிளாக் கலரில் வந்து ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு இப்போது டார்க் க்ரீனை எடுத்துகிட்டு நம்ம அதில் முழுசாக வந்து லீஃப் க்ரீனை வந்து மறைக்காமல் லைட்டாக ஒரு பக்கமாக மட்டும் டார்க்காக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அது மேலே வந்து சின்னதாக ஃப்ளவர்ஸ் கான்ட்ராஸ்ட்டாக என்ன கலர் இருக்கோ மல்டி கலர்லேயே கொடுக்கலாம், இல்லை சிங்கிள் கலர்லேயும், அது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது மாதிரி கொடுத்துக்கலாம். சும்மா சின்னதாக குட்டியாக வந்து ஏதோ ஃப்ளவர்ஸ் வந்து அந்த கொடியில் வந்து பூத்துருக்கிற மாதிரி அந்த மாதிரி காமிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ளோரையும் பேக்ரவுண்டையும் மெர்ச் பண்ணுற இடம், அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம். சின்னதாக 2 லைனு, அதுக்கு மேலே கோவாக ஒரு சின்ன டிசைன், அதுக்கும் மேலே சின்னதாக டாட்டு, கீழே வந்து இன்னொரு லைன் டாட். அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து நம்ம பூக்கள்லாம் வந்து கலரிங்கில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒயிட் கலரில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கலர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கலர் இன்னும் கொஞ்சம் நமக்கு எடுத்து காட்டும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் பூக்கள் வந்து கீழே சாமிக்கு அர்ச்சனை பண்ணுற பூக்கள் வந்து கீழே உதிர்ந்து கிடக்கிற மாதிரி நம்ம அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இதையும் ஒரு மல்டி கலராக
பிங்க் கலரு, ரெட் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், எந்த கலரில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அங்கங்கே வந்து நம்ம கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாம்பிராணி காட்டுறோம்ல, அதுக்கு வந்து பிளாக் கலர்லேயும் க்ரே கலர் ஒயிட்டில் வந்து லைட்டாக பிளாக்கை மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி லைட்டாக காமிச்சிக்கலாம். அதில் காமிச்சிட்டு அதுலேருந்து புகை வர மாதிரி வரையணும். அதுக்கு அதே மாதிரி அந்த சாம்பிராணி தூபக்கால் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கல, அதையும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம் பிளாக்லேயே. ஏன்னா பிளாக் எடுத்துருக்கோம் ப்ரஷில், ஸோ பிளாக் வேலையை கொஞ்சம் அப்படியே முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு அந்த கறி மாதிரி போட்டு அது மேலே இருந்து தானே புகை வரும், அதுக்காக வந்து அந்த பிளாக் கலர்லேயே கொடுத்துட்டு அதுக்கும் மேலே வந்து லைட்டாக புகை வர மாதிரி காமிச்சிட்டு அந்த நெருப்பு தெரிகிற மாதிரி ஒரு ரெட் கலரில் வந்து டச்சப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புகை தெரிகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பூக்களுக்கு வந்து கலர் கொடுக்கலாங்க. அதில் வந்து எல்லோ கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர், இது வந்து நான் ஆல்டர்னேட்டிவாக எடுத்திருக்கேன். அதே போல் இங்கே பாருங்கள், ஒரு 4 பூக்கு எல்லோ கலர், அடுத்த 4 பூக்கு வந்து பிங்க் கலர், அடுத்த 4 பூக்கு வந்து ஒரு ப்ளூ கலர், இந்த மாதிரி கலந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அப்படின்னா அப்படியே உதுத்து விட்ட மாதிரி நமக்கு தெரியும். கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்குற மாதிரி இன்னும் டார்க்காக எடுத்து அந்த பூக்கள் மேலே எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இன்னொரு முறை வந்து டார்க் கொடுத்துக்கலாம். அடுத்தது அந்த பூக்களோட ஷேடோ தெரிகிற மாதிரி, அந்த பூ தரையில் கிடக்கும்போது அந்த பூக்கு கீழ்ப்பக்கமாக வந்து நிழல் அடிக்கிற மாதிரி லைட்டாக அந்த பூவோட ஒரு பக்கம் மட்டும் நம்ம வந்து பிளாக்கில் தண்ணி கலந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் அந்த பூக்களோட நிழல் வந்து வெளியே தெரிகிற மாதிரி லைட்டாக ஒரு இந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு நீட்டி காட்டுற மாதிரி காமிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த ஒரிஜினல் லுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பூக்களும் வரைஞ்சாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு ஃபைனல் நம்ம சின்ன வேலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த முத்துச்சரம் தொங்க விடுற மாதிரி இருக்கிறது, அந்த ஃபாயிலில் சுற்றி உள்ள அவுட்லைன், இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த திருவாச்சி ஃபுல்லாக வந்து இந்தியன் இங்க்கு பிளாக்லேயோ இல்லை போஸ்டர் கலர்லேயோ டார்க்காக எடுத்துகிட்டு நான் வந்து இந்தியன் இங்க்கில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டார்க்காக வந்து ஃபுல்லாக லைனிங் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பாலாஜியோட பூநூல் இருக்குல்ல, அது வந்து ஃபாயிலுக்கு நடுவில் தெரியாமல் இருக்கும். அதனால வந்து அதை மட்டும் நம்ம ஒயிட் கலர் கொடுத்து நம்ம டார்க்கப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முத்துச்சரம் வரையப்போ ஒயிட் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஒயிட் எடுக்கிறதுனால இதையும் முடிச்சுக்கலான்ட்டு பண்ணுறேன். அந்த பூவில் வந்து சும்மா 2 லைன் கொடுத்துட்டு கீழே வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நூல், அதையும் வந்து நம்ம ஒரு சின்ன லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் எடுப்பாக தெரியும். இப்போ அதே ஒயிட்டை யூஸ் பண்ணிட்டு நான் போஸ்டர் கலர் ஒயிட் தான் எடுத்திருக்கேன். அதிலே வந்து நம்ம இந்த முத்துச்சரம் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த திருவாச்சிக்கு மேலே வந்து அந்த எட்ஜஸ் அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி ஒரே சரமாக வந்து வர மாதிரி ஒரே அளவில் திட்டமாக வச்சுட்டு அந்த ரவுண்டை வந்து வச்சுட்டே வரணும். இதே போல் அந்த திருவாச்சி ஃபுல்லாக இந்த இப்போ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தனோ அதே மாதிரி அந்த எண்டில் கொண்டு வந்து முடிச்சிடணும். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மேலே பேக்ரவுண்டு இந்த மண்டபம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு கார்னர்லேயும் கொஞ்சம் பெரிய அளவில் முத்தை தொங்குற மாதிரி சின்னதாக வந்து கொடுத்துக்கலாம். அந்த ஒவ்வொரு எட்ஜஸ்க்கும் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த விளக்கு பகுதிக்கு கீழே, அப்புறம் வந்து இந்த மாதிரி தூண் பகுதியை ஒட்டி எங்கெல்லாம் வந்து எட்ஜஸ் கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மண்டபத்தோட அந்த மேல் பகுதியிலையும் வந்து இதே போல் கொடுத்துக்கணும். நம்ம கொடுக்குறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரே சைஸில் நம்ம கொடுக்குறத வந்து மாற்றி கொடுத்தோம்னா அது வந்து அந்த செயின் தெரியாது, செயின் மாதிரியே தெரியாது. ஸோ வந்து ஒரே சைஸில் ஒரே மாதிரி வந்து கொடுத்துட்டே வரணும். அவ்வளோதாங்க, நம்ம பண்ணுற முக்கியமான எல்லா வேலையுமே நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு பகுதியோட இந்த பாலாஜி சீரிஸ் முடிஞ்சிடும். அடுத்தது நம்ம ஃபேஸ் தான் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த ஃபேஸோட கலரிங் ஷேடிங் எப்படி பண்ணலான்னு பார்க்குறதோட பாலாஜியோட தாஞ்சூர் பெயிண்டிங் கலரிங் ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிடும் நமக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம வேறு பார்க்கலாம் வரிசையாக அடுத்தடுத்த பதிவில் வேணும்னு பார்க்கணுமோ. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்து வேறு வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்குறதுக்கு உங்களுக்கும் வசதியாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அப்புறம் நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சால் வீடியோவாக கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி.